ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி வரமிளகாய் பூண்டு வச்சு ஒரு சூப்பரான சுவையான சட்னி தான் செய்ய போகிறோம். தக்காளி வரமிளகாய் சட்னி. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 15 வரமிளகாயை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடயே 2 கட்டி பூண்டையும் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு இதில் வரமிளகாய், உரித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் சூடேறின உடனே அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது வேகணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் சுண்டி வரும். அப்பப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணி வற்றி வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வற்றிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ண வேண்டாம், கடைசியாக தான் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறையா தண்ணி இருக்கிறனால அதிகமாக ஆட் பண்ணிடுவோம். அதனால் தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கு அப்புறமா கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். பாருங்கள், எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வருது. அவ்வளோதான், நமக்கு சுவையான தக்காளி வரமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.